டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொன்ன நிலை இருந்தது. அதை பெரியாரும் பனகலரசரும் நீதி கட்சியும் மாற்றினார்கள். இன்றைக்கு அது வேற ரூபத்துல நீட்டுங்கிற பேர்ல வந்திருக்கிறது. அதே மாதிரி நீட் மட்டும் இல்லை, ஒன்று வந்த உடனே கியூட்டுன்னு வந்துச்சு, நெக்ஸ்ட்ன்னு வந்தது. எல்லாருமே பள்ளிக்கூடத்திலேயே தேர்வு நடத்தாம யாரோ நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. தேர்வு நடத்த யாருக்கு உரிமை இல்லையோ அவர்கள் தேர்வு நடத்துகிறார்கள். யார் உரிமையோடு பள்ளிக்கூடத்திலே பல்கலைக்கழகத்திலே தேர்வு நடத்த வேண்டுமோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வெறும் சம்பிரதாய தேர்வாக இருக்கிறது. அது ஒண்ணுமே இல்லை. இடையில மிகப்பெரிய அளவுக்கு பன்னாட்டு அமைப்புகள் உள்ள புகுந்து கொண்டு பல லட்சக்கணக்கான ரூபாயில வாங்கி கொண்டு நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கேயோ போய்விட்டது. என்னால் ஏழை பாழைகள் வர முடியவில்லை, ஒடுக்கப்பட்டவர்கள் வர முடியவில்லை. ஆகவே தான் நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதற்காக மீண்டும் பிரச்சாரம். இந்த மக்கள், பாதிக்கப்படுகின்ற மக்கள் அந்த சமுதாயத்தில் இருந்து என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஏங்க நல்லது தானே, அவர் தகுதி திறமையை பார்த்து தானே வர்றாங்க, இந்த அரசியல்வாதிகள் குறுக்க விட்டு வருவதில்லைன்னு சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு ஊழலுக்கு அதுதான் ஊற்றுக்கண். நீட் தான், நாம சொல்லல, சுப்ரீம் கோர்ட் வரையில போயாச்சு. இருந்தாலும் வீண் பிடிவாதம், அதாவது மூர்க்கனும் முதலியும் கொண்டது விடா என்று சொல்ற மாதிரி ஒரு முதல பிடிவாதத்தோட வெறும் வறட்சி கௌரவத்துக்காக எவ்வளவு ஊழல் நடந்தாலும் அது இருக்கணும்னு சொல்லி இதுவரையில 120 பிள்ளைகளுக்கு மேல தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அமைச்சரை மாற்றினால் போதாது. அவளுக்கு வடக்க இருக்கிறவர்களுக்கு அமைச்சரை மாற்றணும்னு திருப்பட்டு அதுதான் கற்பாம்பூச்சி கட்சி எல்லாம் பெருசா வந்துடுறாங்க. ஆனா அதை விட ஆழமானது என்னன்னா, அமைச்சர் மாற்றம் இல்லை, யார் மாற்றம், நீட் மாற்றம் அடையணும். நீட் இருக்கக்கூடாது. இது இந்த அமைச்சர் போய் இன்னொரு அமைச்சர் அதே செய்ய போறாரு. அந்த கொள்கை அதே ஆட்சி தான் இருக்கு, மோடி ஆட்சி தான் இருக்கு, RSS ஆட்சி தான் இருக்கு. பிரதமராக இருக்கிறவருக்கு வைத்தியம் பார்க்கிறவரு நீட் படிச்சுட்டு போனவர் இல்லை. குடியரசுத் தலைவருக்கு வைத்தியம் பார்க்கிறவரு நீட் தேர்வுல பாஸ் பண்ண டாக்டர் அல்ல. அதனால அவங்க தான் திறமைசாலி, மற்றவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை. இதெல்லாம் அமெரிக்காவில், வெளிநாட்டில், லண்டன்ல டாக்டரா இருக்கிறவங்க பூரா நீட் தேர்வு படிக்காதவர்கள் தான் கெட்டிக்காரர்களா இருக்காங்க. அதனால அறிவுக்கும் நீட் தேர்வுக்கும் சம்பந்தம் இல்லை, ஊழலுக்கும் நீட் தேர்வுக்கும் தான் உறவு. அதுதான் மிக முக்கியம். 100 நாளை கடந்திருக்கிறதுங்கிறது நாள் வந்திருக்கு. ஆனா இதுல தெளிவா முரண்பாடு இல்லாம நீதிமன்றங்களுடைய வழக்கு போனாலும் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை திட்டங்கள் நடந்திருக்கு. எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு. அதே மாதிரி நீதிமன்றத்தை, சட்டமன்றத்தை எடுத்துக்கொண்டா ஆளுங்கட்சியினுடைய பேசக்கூடியவர்களை தான் அதிகமா நீக்கிறார் சபாநாயகர். அது ஒன்றே போதும். அனுபவம் இல்லாத காரணமா இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அனுபவத்தை அவர் தெரிந்து கொள்ளணும். அது மட்டுமே இல்லை, இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஆதரவை பெற்றுதான், இடதுசாரிகள் மற்றவர்கள் ஆதரவு பெற்றுதான் இந்த ஆட்சி வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முழு மெஜாரிட்டி வரல, 108 இடங்கள் வந்தாங்க. அதுக்குரிய அளவு வேணும்னு மற்ற இந்த அணியில இருந்தவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி அணியில இருக்கிறவர்கள் வரும்போதே தீட்டிய மரத்திலே கூடு பார்க்கறதுங்கிற மாதிரி இங்க வரும்போது பட்டியல் எடுங்க, கூட்டணி கட்சிக்காரர்களுடைய பட்டியலே மாணவர்கள் போராட்டம்னா யார் யார் இருக்காங்க, இடதுசாரிகள் இருங்கன்னு ஒரு சர்க்குலர் கொடுத்து, அந்த சர்க்குலர் சுற்றறிக்கை அது பெரிய அளவில் இன்னைக்கு வந்த உட்பாடு எதிர்ப்பு வந்த உடனே மாணவர்கள்லாம் கிளர்ச்சி, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தா ஆண்டின்னு பழமொழி சொல்லுவாங்க, பழையது. ஆண்டி ஊதி கெடுக்கல, இப்ப அரசு ஊதி கெடுக்குது. அதுதான் அரசு அந்த அளவுக்கு வந்த உடனே இப்ப நிறுத்துறாங்க. இப்ப அதுக்கு யாரு காரணம்னு சொன்னா அரசு தானே முழு பொறுப்பே இருக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய அளவுக்கு தலைமை செயலாளரை நீக்குங்கன்னு கூட போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு. தலைமை செயலாளர் உத்தரவு போட்டா முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? முதலமைச்சருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப முதலமைச்சருக்கே தெரியாம தலைமை செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரா? அப்படிப்பட்ட ஒரு அரசு எப்படி நடக்க முடியும்? அது என்ன சூழ்நிலை? இந்த மாதிரி குழப்பங்கள் பொதுவா இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும்
இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த வரும்போது ஆட்சியாக நடக்கட்டும், வெறும் காட்சியாகவோ அல்லது அது இருக்கக்கூடாது. ஆட்சி பல வகையில நாங்க மாற்றம்னு சொன்னாங்க. மக்களும் மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது வரவேற்கிறது. ஜனநாயகத்துல மக்களுடைய தீர்ப்பை நாம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனா அந்த மாற்றம் உண்மையாகவே ஆக்க ரீதியான மாற்றமாக இருக்க வேண்டுமே தவிர அது ஏமாற்றமாக ஆக்கிவிடக்கூடாது. இதுதான் எஞ்சிய நாட்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேர்தலை விட தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற திராவிட கழகத்தினுடைய தெளிவான கருத்து. ஊழல் குறைஞ்சா நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல இந்த ஊழலுக்கு அடித்தளமானதெல்லாம் தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறையே மாற்றி அமைக்கணும். ஊழல் குறைஞ்சிருக்கிறதுங்கிறது வரவேற்க வேண்டாம். எந்த ஆட்சி இருந்தாலும் அதை யாரும் தவறு இல்லை. ஆனா எது ஊழல் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது போகதான் தெரியுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சாரார் இப்படி சொல்றாங்க, இன்னும் ஒண்ணு அதிகமான அளவுக்கு சங்கடங்கள் வந்திருக்குங்கிற கருத்து இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி வரணும்னு தான் எல்லாருடைய கருத்தும். ஆகவே அது முழுமையா நடந்தா சரி. ஆனா அரசாங்கத்துக்குள்ளேயே யாரு முடிவெடுக்கிறாங்க, யாரு அறிவிக்கலைங்கிறது. ஊழலுங்கிறது வெறும் லஞ்சம் மட்டும் அல்ல, தவறு நடந்தாலும் ஊழல் தான். நன்றி. சட்டசபையில மக்களோட கருத்துக்களை பத்தி பேசணும். ஆனா இவங்க பாடல் பாடுவதோ, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்வதோ, இந்த விவாதங்கள் நடைபெறுது. இதை எப்படி பாக்குறீங்க? சட்டசபை என்பது சட்டங்கள் இயற்றுவதற்கும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான சொன்னது. ஒன்றே ஒன்று சொல்றேன், என்னன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஸ்டாலின் அவர் சொன்னார்கள், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருப்போம் என்று சொன்னார். அதே மாதிரி முதல்வரும் என்ன சொன்னாரு, ஆக்கப்பூர்வமான ஆட்சியை தருவோம்னு. எனவே ரெண்டு பேரும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப சபாநாயகருக்கு பாதி வேலைய இந்த பேசுறதை நீக்கிறதுன்னு. அந்த நீக்கிறதுனுடைய நோக்கம் இப்ப நிறைவேறாது. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா, நேரடி ஒளிபரப்பு இருக்கு. இப்ப நேரடி ஒளிபரப்பான உடனே அது ஏற்கனவே வந்தாச்சு பூராமே. என்ன நோக்கத்தோடு முந்தியெல்லாம் ஒளிபரப்பு கிடையாது. என்ன பேசுனாங்கன்னா அது உன்னபடியே நீக்கினா அதனுடைய பலன் இருக்கும். இப்ப அப்படி இல்லை. இப்ப அது வந்துட்ட உடனே சமூக தளத்துல எல்லாம் அது ஏற்கனவே வந்துடுது. சபாநாயகரையே சொன்னது எதுவுமே எடுபடாத அளவுக்கு நீக்கிறது ஒன்றும் வரலாறு இல்லை. வேணா வருங்காலத்துல குறிப்புகள் வரும்போது வேணா அது இல்லாம இருக்கலாம். ஆனா அதை விட வேகமா வந்துடுது. இப்ப சமூக வலைதளத்தை வந்த உடனே தொலைக்காட்சிகள் செய்தியே பழசா போயிடுச்சு. அங்க 5 நிமிஷம் இப்ப நாம எழுதி இது பேசி நாளைக்கு வரப்போகுது, அதுல போட்டோவும் இருக்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இங்க 5 நிமிஷத்துக்குள்ள சமூக வலைதளத்துக்கு கொடுத்துடுறாரு. எனவேதான் எச்சரிக்கையோடு இருசாராரும் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக இருக்கிற என்னுடைய கருத்து. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் செய்யட்டும். மக்களுக்கு நல்வாழ்வுக்கும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற உரிமை இருக்கணும். பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்றாலும் அந்த கண்ணியம் குறையாமல் இருக்க வேண்டும். தமிழ்நாடு என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. மற்ற மாநிலங்களுக்கு அந்த ஒரு பாரம்பரியத்தை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். நன்றி. தனிப்பட்ட தாக்குதல்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் அல்லது மகளிரை கொண்டு வந்து கொண்டு பேசுவது, இது போன்று யார் செய்தாலும் அது ஏற்புடைத்தல்ல. நன்றி, வணக்கம்.